தன்னுடைய முதற்கட்ட கருத்தை முன்வைக்க நாம் தமிழர் கட்சியின் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். எங்களுடைய தலைவர் நம்ம வந்துட்டு என் தாத்தா அப்படின்னு போற்றக்கூடிய முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பிறந்த குழந்தையாக இருந்தபோது அவருக்கு வந்துட்டு பாலூட்டி வளர்த்தது ஒரு இஸ்லாமிய தாய் தான். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னாக்க, ஈவேரா வருவதற்கு முன்பாகவே இஸ்லாமியர்களும் தமிழர்களும் ஒன்றாகவே தான் இருந்திருக்கிறார்கள், எப்பொழுதும் வந்தது இல்லை. நமக்கு இந்திரகுமார் அவர்கள் சொல்லும்போது ஈவேரா வந்த பிறகுதான் இதெல்லாம் வந்துச்சு அப்படிம்பாங்க. ஏன்னா அவர்களுடைய வரலாறே ஈவேராவில் தொடங்கி இன்ப நிதியில முடிகிற வரைக்கும் தான் வரலாறே இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு பின்னாடி என்ன இருந்துச்சுங்களா அவங்களுக்கு தெரியாது. நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, இப்ப எங்கள் மீது குற்றச்சாட்டை மட்டும் வச்சுட்டு போறது என்ன, நாங்கள் வந்துட்டு சாதியை தேடுகிறோமா, ஒருவர் இறந்து விட்டால் அவர்கிட்ட சாதியை தேடுகிறோம் அப்படிங்கிறது. எதற்காக இறந்தார் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கிறோம். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்காக இறந்தாங்க, தமிழுக்காக தானங்க செத்தாருங்க அப்படிங்கிறது. இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் கஸ்தூரி அவர்கள் கேட்டது போல ஏன் இத்தனை காலமா வரல அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கு பதில் என்ன தெரியுமா, இன்னைக்கு தேதியில தான் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, சட்ட ஒழுங்கு சீர்கேடு ரொம்ப அதிகமா இருக்குங்கிறது திமுக மீது அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள். அதை மடைமாற்றம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இவ்வளவு காலமா இருந்த அதே ஹிந்தியை இன்னைக்கு போய் பெயிண்ட் வச்சு அடிக்கிறது இல்லையா. அப்ப கேட்டாக்க சொல்றாரு, இந்த திமுக காந்தி, அதாவது திருமுருகன் காந்தியா, திமுக காந்தி இருக்காருல்ல, அந்த திமுக காந்தி திமுகவே அதிகமா எதிர்க்கிறாராம். இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுங்க. நீங்க எப்படி பத்திரிகையாளர்னு சொல்லிக் கொள்கிறீர்களோ அதே போல அவர் வந்துட்டு திமுக எதிர்ப்பாளர்னு சொல்லிக்கிறாரு. எல்லா போர்வையும் ஒரே போர்வை தான், போர்வை தூக்கிட்டு பார்த்தா தெரியும் உள்ள யார் இருக்கா அப்படிங்கிறது. இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டின் எல்லையை எங்கள் எல்லைன்னு சொல்லி கேரளா உள்ள வந்து நுழைஞ்சிருச்சு. திமுக நிலைப்பாடு என்ன, எதிர்த்து கேள்வி கேட்டீங்களா, அதுக்கு அறிக்கை விட்டீங்களா, ஏன் அறிக்கை விடல? இன்னைக்கு இதே இதுல தீக்குளித்து இறந்ததை பத்தி பேசும்போது சொல்றாரு, அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் ஈழத்துக்காக தீக்குளித்து இறந்த போது அதை காதல் தோல்வியா இல்ல இறந்து போனார்னு விமர்சிச்சது யாரு? அப்ப எங்க போச்சு? எங்கள் கட்சியை சார்ந்த காவிரி செல்வன் அவர்கள், விக்னேஷ் தீக்குளிச்சு காவிரி போராட்டத்துக்காக இறந்த போது நீங்கள் எங்க சாதியை தேடிக்கிட்டு இருந்தீங்க? தமிழ் சாதிங்கிறதுனால நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு இது பண்ணலையா? சாதியை தேடிக்கொண்டு நாங்கள் சொல்லலையா. திமுக எதிர்ப்பு என்று நீங்கள் சொன்னால் அதை திமுக எதிர்ப்பாக செய்யுங்கள், அப்புறமாக நாங்கள் முன்னாடி வந்து நிக்கிறோம். இன்னைக்கு பொன்முடி அவர்கள் பேசும்போது பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு அப்படிங்கிறது பாருங்க, பட்டையா நாமமா அப்படின்னு பேசினதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு அப்படிங்கறத எடுத்தீங்கன்னா இவருடைய பேச்சு தெரிஞ்சிடும். பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பை இவர்கள் உறுதி செய்கிறாங்கிறதெல்லாம் அவங்க வந்துட்டு சொல்லிட்டே போயிட்டே இருப்பாங்க. திட்டங்களுக்கு நீ வந்துட்டு நிதி கொடுக்கல அப்படிங்கிறாங்க. பாஜக வந்து நிதி கொடுக்கல, நாங்க ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் நீங்க கொடுக்கக்கூடிய இலவசங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து நிதி வருது? ஏன் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு நிதி இல்ல, ஆனா யாரும் கேட்காத இலவசத்தை நாங்க அள்ளி அள்ளி கொடுப்போம். 5000 ரூபாய் கொடுக்கிறோம். எதுக்கு 5000 ரூபாய்? ஓட்டுக்கு வந்துருச்சுல. இது இத்தனை காலமா அடிக்காத வெயில் இன்னைக்கு மட்டும் அடிக்குது பாத்தீங்களா இல்லையா? அது வந்துட்டு எதனாலனாக்க நிதி கிடைக்கல, அதனால வெயில் அடிக்குது. சோ அதை கடந்து போவோம் நம்ம. அண்ணன் முஸ்தபா அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை அவர் வந்துட்டு ஒற்றுக்கொண்டார். என்னன்னாக்க, தாவேகாவை தவிர இருக்கக்கூடிய 3 அரசியல் தலைவர்களும் அரசியலில் பக்குவப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார் இல்லையா? வாழ்த்துக்கள்னு. உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா போதும், மற்றபடி என்ன நடக்குதுங்கிறத மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். பெண்களை எப்படி பாதுகாப்பீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, வேலு நாச்சியார் நீதிமன்றத்தை நாங்க அமைச்சிருவோம். அண்ணா, நீதிமன்றத்தை எல்லாம் அப்படி தனிநபர் பேர்ல அமைக்க முடியாதுன்னு, தனிநபர் பேர்ல அமைக்க முடியாது, அது நீதிமன்றமாக விட்டுருவோம். பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது நீதிமன்றம் சொல்லல, படைன்னு தான் சொன்னாரு. இவர் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? விஜய் என்ன சொன்னாரு? விஜய் ஏன்னா அபிஷியலா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எல்லாமே செய்தி வரும். அவர் அபிஷியலா யாருமே பேச வர மாட்டார்கள். நாங்க ஆதரவாளர் தான் வருவாங்க, ஏன்னா அபிஷியலா பேச வந்தாக்கா அடி விழுவுங்கிறதுனால அவர்கள் அபிஷியலா வர மாட்டாங்க, பேசிட்டு போட்டவங்க. அவங்க சொல்லும் போது பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னாக்க, நாங்கள் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவோம். நாட்டில் இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவீங்க, அதுக்கு பிறகு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. கரூரில் பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம், எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்றாரு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு இன்னைக்கு தேதி வரைக்கும் நானும் மேடையா சொல்றேன், ஒரு இடத்தில் கூட பாசிச பாஜக என்ற வார்த்தையை விஜய் அவர்கள் உச்சரிக்கவே இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு மேடையிலும் சொல்றோம். இன்னைக்கு வரைக்கும் வரல. ஏன் வரல அப்படின்னாக்க, தொட நடுங்குது. சிபிஐ இருக்கு, இடி இருக்கு அப்படிங்கும் போது
தொட நடுங்குது. அதனால அவங்களால அந்த பாசிச பாஜகங்கிற வார்த்தையை சொல்வதற்கே தைரியம் இல்லை, திராணி இல்லை. அதனால அவங்க வந்துட்டு அப்படி சொல்லிட்டு போறாங்க. இல்ல கார்த்திகேயன் அவர் தான் இஃப்தார் நோன்பு விழால மறுத்துட்டார்ல, மதச்சார்பற்ற கொள்கை தான் எங்க இது, பாஜகவோட கூட்டணி இல்ல, எல்லாம் வதந்தி பரப்புறாங்க அப்படின்னு. பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு. அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரு? பாசிச பாஜக, பாசிச பாஜக. அது பாசிசம், இது பாயாசம் சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு தேதியில் அதை ஏன் சொல்ல மாட்டாரு? இன்னைக்கு தேதியில் அவர் என்ன சொல்றாருனாக்க, நாங்கள் வந்துட்டு பாஜகவெல்லாம் எதிர்க்க மாட்டோம், தேர்தல் தமிழ்நாட்டில் தாங்க நடக்குது, நாங்க திமுக மட்டும் தான் எதிர்ப்போம் ஏன் சொல்றாரு? அப்போ பாஜக மீது பயம், அந்த பயம் இருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட தலைவர் இங்க வேணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட தலைவர் வேணும்னாக்க, எங்கள் மீது நேரடியாக என்ஐஏ ரைடு, ஒவ்வொரு எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களையும் உங்களை வந்துட்டு என்ஐஏ கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்ஐஏ அலுவலகத்துல இருந்து வெளியில வந்த இடும்பவனம் கார்த்தி நேரடியா அண்ணாமலை எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அந்த வாசல்ல நின்று விமர்சிச்சார்ல பாஜகவை. அப்படியான தைரியமான தம்பிகளே அவ்வளவு தூரம் இருக்கிறோம். நீ என்ன வேணா மடக்கு, என் சின்னத்தை ஒடுக்கு, நீ வந்துட்டு என்னுடைய வந்துட்டு சொல்லு, 26 24க்கு பிறகு உன் கட்சியே இருக்காதுன்னு சொல்லு, நீ என்ன சொன்னாலும் உன்னை ஏறி அடிப்பன்னு அடிக்கக்கூடிய தலைமை இருக்குதுல்ல, அப்படியான தலைமை இருக்கணும்னாக்க அதுக்கு அண்ணன் சீமான் தான் வேணும். எப்படியான தலைமை இங்க தேவைப்படுது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னாக்க, நீரோட்டத்தோட போயிருவோம், நீர் அப்படியே அடிச்சுட்டு போகும்போது அதோட போயிருவோம். எல்லாரும் இலவசம் கொடுக்குறாங்களா, நாமளும் இலவசம் கொடுப்போம். அவர் 1000 ரூபாய் கொடுக்குறாரா, நம்ம 2000 ரூபாய் கொடுப்போம். அவர் 2000 ரூபாய் கொடுக்குறாரா, நான் 2500 கொடுக்குறேன் அப்படின்னு நீரோட்டத்தோட அடிச்சுட்டு போறது இல்லை தலைமை. தலைமை என்பது எதிர்நீச்சல் போடுறதுதான் தலைமை. இங்க இருக்கக்கூடிய இந்த தேர்தல் நீரோட்டத்தில் எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரே தலைவராக யார் இருக்கிறார் என்றால் அந்த சீமான் மட்டும்தான். ஏன் அப்படி இருக்கிறாரு? நீங்கள் இங்கே எது வந்துட்டு தத்துவார்த்த ரீதியாக எது சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே பார்க்கணும். ஒரு தேர்தலுக்கு மட்டுமே யோசித்துக் கொண்டு, இந்த தேர்தலில் எனக்கு வாக்கு வருவதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறது மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தால் அவர்கள் அரசியல்வாதிகள். தலைமைன்னு நீங்க தலைப்பு வச்சிருக்கிறதுனால சொல்றேன், ஒரு தலைவன் எதை யோசிக்கணும்னா, அடுத்த தலைமுறைக்கு எது தேவை, இன்னொரு 100 ஆண்டுகள் கழிச்சு என் தமிழ்நாடு எப்படி இருக்கணுங்கிற ஒரு தத்துவார்த்த ரீதியான பார்வை இருக்கிறது தான் தலைமைத்துவம். இன்னைக்கு தேதியில நாம் தமிழ் கட்சி எங்களுடைய செயல்பாட்டு வரைவை வெளியிட்டு இருக்கிறது. அதை எடுத்து அத்தனை பேரும் படிச்சு பாருங்க. உங்களால வேற கட்சிக்கு ஓட்டே போட முடியாது என்கிற அளவுக்கு தீர்க்கமான முடிவுகள் எடுத்து வச்சிருக்கிறோம். நீங்கள் சாத்தியம் இல்லாததெல்லாம் சீமான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அதனால அவருக்கு மக்கள் சாத்தியம் இல்லாததை சீமான் அவர்கள் சொல்லுகிறாரா? இதுக்கு நான் உங்களுக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய உதாரணத்தோட சொல்றேன். ஈலான் மஸ்க் அவர்கள், நான் வந்துட்டு இங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளை கொண்டு வருவேன், ஈவியை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்ல போது எல்லாரும் சொன்னாங்க இது சாத்தியமே இல்லாதது, கிண்டல் அடித்தார்கள். ஏற்கனவே தோற்று போனது, இவர்களால் வெல்லவே முடியாது என்று அத்தனை பேரும் கிண்டல் அடித்தார்கள். இன்னைக்கு தேதியில எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வைக்காத கம்பெனியே இல்லைங்கிற அளவுக்கு ஆகி போச்சு. இன்னைக்கு தேதியில உலகின் முதல் பணக்காரராக ஈலான் மஸ்க் மாறிட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? நீ என்ன வேணா பேசு, சாத்தியமா இல்லையாங்கிறது யோசிக்க கூடாது, இது இந்த உலகத்துக்கு தேவையா இல்லையான்னு அவன் யோசிச்சான். அதனால இன்னைக்கு உலகின் முதல் பணக்காரன். அதே போலதான் நாம் தமிழ் கட்சி சொல்லுகிறது, அண்ணன் சீமான் சொல்லுகிறார், இது தேவையா இல்லையா என்று சிந்தி. தமிழ்நாட்டுக்கு இது தேவையா இல்ல, டாஸ்மார்க்க மூடணும். 3 கட்சியில ஏதாவது ஒரு கட்சி சொல்லுதா? தமிழ்நாட்டுக்கு இது தேவையா இல்லையா? அதை தேவை என்று உணர்ந்ததால் நாம் தமிழ் கட்சி சொல்லுகிறது, டாஸ்மார்க்கை நாங்கள் வந்தால் மூடுவோம் என்று சொல்லுகிறோம். இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் திட்டம் நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. நாங்க சொல்றோம், பெண்களுக்கு வேரபிள் டிவைசஸ் அப்படின்னு சொல்றோம். வேரபிள் டிவைசஸ்னா அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு டிவைஸ், அதுல கேமரா வச்சிருப்போம், அதுல செல்போன் இருக்கும், இது எல்லாமே இருக்கும், ஜிபிஎஸ் லொகேஷனோட இருக்கும். பெண்கள் வந்துட்டு காதணியா அணிஞ்சுக்கலாம், கழுத்துல அணிஞ்சுக்கலாம், இது போல அணிஞ்சுக்கலாம், வாட்சில் அணிஞ்சுக்கலாம். ஒரு போன்ல எடுத்து காவலன் ஆப்பை திறந்து அது வந்துட்டு ஓபன் ஆகி அது சிக்னல் கிடைச்சி இது போய் நம்ம வந்துட்டு அதெல்லாம் இல்லவே இல்லை. 3 நொடி நீங்க தொடர்ந்து பிடிச்சா போதும், நேரடியாக அது வந்து காவல்துறைக்கு அழைப்பு கொடுக்கும். அப்படியான ஒரு திட்டத்தை நாம் தமிழ் கட்சி முன்வைக்கிறது. ஏன்? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக. அது மட்டும் இல்ல, பெண் பிள்ளையை ஒருத்தன் தொட்டான்னா அவனை அங்கேயே போட்டு தள்ளிட்டுதான் அடுத்த வேலைன்னு சொல்றதுக்கு ஒரு தலைவனுக்கு தைரியம் இருக்கணும்ல. நீங்கள் அதை விமர்சனமாக கூட வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அதை சொல்லுவதற்கு ஒரு தைரியம் இருக்கணும்ல. அதை சொல்லும் தலைவனாக அண்ணன் சீமான் இருக்கிறார். நீங்கள் விமர்சனத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு தலைவனை இங்க தேடணும் அப்படின்னாக்க, இந்த தேர்தல் களத்தில் தமிழகத்துக்கு, தமிழ் மக்களுக்கு தேவையான தலைவராக அண்ணன் சீமான் மட்டுமே இருக்கிறார் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி மருத்துவர் கார்த்திகேயன்.